எல்லாருக்கும் வணக்கம். என்னடா ஒரு கிறுக்கி மாதிரி பாவாடையை கட்டிட்டு சேலையோடு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப நாளாக கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, சாரீ ட்ராப்பிங் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிஜமாகவே கேட்டிருந்தாங்க. கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ, அந்த கமெண்ட்டை வேணால் கீழே போடுறேன் பாருங்கள். அவங்களுக்காக இந்த வீடியோ, நான் எப்படி சாரீ கட்டுவேன் அப்படின்னு நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூனம் சாரீ தான் எடுத்திருக்கேன். பூனம் சாரீ ஈஸியாக கட்டிடலாம், பட் ஃபஸ்ட்டு பூனம் பாருங்கள். அப்புறமா இன்னொரு நாள் நான் காட்டன் சாரீ கட்டும்போது நான் சாரீ ட்ராப்பிங் வீடியோ போடுறேன். ஓகே, போகலாமா வீடியோக்குள்ளே? ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு சாரீ தான், ஃபுல்லாமே சாரீ தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எது கீழே எது மேலே தெரியாது, தலைகீழாக கட்டிட்டு போயிடுவேன். ஒரு சில நேரங்களில் பார்ப்பாங்க, என்ன இந்த சேலை வித்தியாசமாக இருக்கும்போது என் சேலை மட்டும் தலைகீழாக இருக்கும், அந்த மாதிரி. அதனால் ஃபஸ்ட்டு இங்கேக்குள்ளே வந்து நம்ம இந்த தையல் போட்டிருப்பாங்க கீழே, அந்த தையல் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். எல்லாருக்கும் தெரியும், இது என்ன ஓவியமாக என்கிட்ட கேட்பீங்க. இருந்தாலும் என்னோடய கடமை நான் சொல்ல வேண்டிய சொல்லுங்க, தையல் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த சாரீ என் ஹைட்டுக்கு இருக்குது, அதனால் பாதி வந்து எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் அப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த இருக்கிறேன் சொருகிட்டு இங்கேயும் முன்னாடி சரியாச்சா? ஃபஸ்ட்டு ரோல் ஃபஸ்ட்டு ரோல், ரெண்டாவது ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே சொருகிக்கிடுவேன். ஃபஸ்ட்டு ரோல் போட்டு ரெண்டாவது ரோலில் இங்கே சொருகிக்கிடுவேன். ஓகே, அடுத்து வந்து முந்தி இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கிட்ட காமிக்கிறியா? இதை மட்டும் நமக்கு எவ்வளோ பெருசாக வேணால் எவ்வளோ வச்சுக்கலாம், சிறுசாக வேணால் எவ்வளோ வச்சுக்கலாம். நான் எனக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ வச்சுக்கிறேன். அப்படியே முந்தி 5 வைப்பாங்க, 6 வைப்பாங்க, 7 வைப்பாங்க, 8 வைப்பாங்க. எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல, வந்ததை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 2 3 4 5 6 வந்திருக்கு எனக்கு. இதோட 6ஆவது இங்கே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவ்வளோ ஹைட்டு கிடையாது, அதனால் அவ்வளோ தூரத்துக்கு எடுக்க முடியாது. அதனால் இங்கே போட்டுக்கிட்டு எடுத்துக்கலாம் கரெக்டாக வெளியே வராத அளவுக்கு. ஆனால் சாரீ கட்டுறது ரொம்ப ஈஸி தெரியுமா? ஈஸிங்கிறத விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யும்போது எப்போவுமே இன்ட்ரெஸ்டாக தான் இருப்போம். ஸோ அதனால் அது எனக்கு வேணால் ஈஸியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தான் வந்திருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஹீல்ஸ் செப்பல் போடுவேன்ல, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுப்பேன் நான் எப்போவுமே. செப்பல் போடும்போது கரெக்டாக வந்துடும் அப்படின்னு. இவ்வளோ எடுத்திருக்கேன், கீழே இவ்வளோ எடுத்திருக்கேன். செப்பல் போடும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரே ஒரு பின், ஒரு சேஃப்டி பின் எடுத்து இங்கே குத்திக்கணும். ஓகேவா? எடுத்தாச்சு. அடுத்து வந்து இப்படி வந்துருச்சு சரிங்களா? தம்ப்நெயில் எடுத்துக்கோ. இது வந்து இங்கே கொடுத்து இங்கே பாருங்களேன், இதை அப்படியே எடுக்கிறோம். எடுத்தால் இங்கே இப்படி வந்துடும். இந்த இடத்துல சொருகியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை அப்படி எடுத்து விட்ருவேன். எடுத்து விட்டாச்சுன்னா இப்படி வந்துடும். சொருகினதை எடுத்தாச்சுன்னா இப்படி வந்துடும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடம் நமக்கு ஷேப்பாக வரணும் இல்லையா, அதுக்கு வந்து நான் இங்கே இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பின் குத்திக்கிடுவாங்க. இப்படி பின் குத்திக்கிடுவாங்க. பட் நான் பின் குத்த மாட்டேன். இங்கே எனக்குள்ளே சொருகிக்கிடுவேன். இதை எடுத்து நானுக்குள்ளே சொருகிக்கிடுவேன். சொருகிட்டு இந்த பாருங்க,
இதை எல்லாரும் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இப்படி எடுப்பாங்க. கிட்ட காமிக்கிறியா? இப்படி எடுப்பாங்க. எல்லாரும் வந்து இப்படி எடுப்பாங்க. இப்படி எடுப்பாங்க எல்லாருமே. இப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி கொண்டு வருவாங்க. ஆனால் நான் இப்படி எடுக்க மாட்டேன். நான் எப்படி எடுப்பேன் தெரியுமா? இங்கே வரும் கிட்ட காமி. நான் அப்படி எடுக்க மாட்டேன். நான் எப்படி எடுப்பேன் தெரியுமா? எப்படி எடுப்பேன்? இங்கே பாருங்க. ஆமா, 2 விரல். 2 விரல். சவுண்ட் வருது. எப்படி காப்பிரைட்ஸ் ஆக போகுது? நான் வந்துருச்சா? இதை இப்படி எடுத்துருவேன் நான். அடுத்து இங்கே சேஃபாக வச்சுட்டு இங்கே கீழே ஃபேன் ஓடுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வருது. ஃபேன் ஆஃப் பண்ண இதை இப்படி எடுப்பேன். எடுத்துட்டு 1 2 இப்படி கொஞ்சம் கீழே நிறையவே விடுவேன். ஏன் அப்படின்னா ஹீல்ஸ் செப்பல் போடுவேன் இல்லைனா, அப்போ இந்த நடக்கும்போது அந்த செப்பலுக்கு கரெக்டாக இருக்கணும். ஹீல்ஸ் அப்போ நம்ம இது இவ்வளோ எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செப்பல் போடும்போது இது அசிங்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கீழே அப்படி இறக்கியே விடுவேன். விட்டுட்டு இதை அப்படியே உள்ள சொருகிடும். சும்மா இது ஒரு சேஃப்டிக்காக நம்ம ஒரு பின் உள்ளே சொருக வேண்டியிருக்குல்ல, அதனால் இந்த ஃப்ளீட்ஸ் கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பின் குத்திக்கிறேன். இப்போ இந்த இடத்த உள்ள சொருகுனே இல்லையா, அது பாருங்க, கிட்ட கொண்டு வா. இந்த சொருகி இருக்கேன் பாருங்க. இந்த இருக்குல்ல, இதுக்குள்ள கையை உள்ள கொடுத்தா கை இங்கே வந்துருச்சா? மேஜிக். அதான் அப்படி வந்துருச்சா? ஏன் செல்லே எடுத்துக்கலாம்ல. இதை வந்து இந்த இடத்துல இதை அப்படியே கரெக்டாக இங்கேருந்து பிடிச்சி இழுத்து அந்த ஷேப் வந்துருச்சா? இதை இங்கே மொத்தமாக இழுத்து இங்கே குத்திடுவேன் மறுபடியும். பெரிய வேலையா இருக்கேது. ஈஸியாக இருக்கும், கண்டுபிடிச்சிட்டா ஈஸி. இப்போ இங்கே குத்தணும் இல்லையா இந்த பின்னு, இந்த பின்னை கலட்டி மொத்தமாக சேர்த்து குத்திக்கலாம். வந்துருச்சு. சூப்பர். இந்த மாதிரி நீங்கள் சேரீ கட்டும்போது காவு கொடுத்தாதான் சேலை கட்டும்போது நல்லா வரும். அது நம்ம வந்து காவு கொடுக்காதனால நம்ம ரதத்தை அதை எடுத்துருச்சு. அடுத்து வந்து இந்த இருக்குல்ல, இந்த இதுக்குள்ள பேலன்ஸ் இது இதை எடுத்து கீழே மடிப்பு இல்லாமல் நம்ம செப்பல் போடுவோம்ல, செப்பலை கணக்கு பண்ணி தான் குத்தணும். கீழே இன்னும் கொஞ்சம் நல்லா இறக்கிட்டோம்னா செப்பல் போடும்போது நம்ம கரெக்டாக இருக்கும். சரி, சொருகிட்டு இந்த பக்கம் பேலன்ஸ். முடிஞ்சா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி கட்டியாச்சு. ஒவ்வொன்றா கரெக்டாக மட்டும் எடுத்து விட்டுட்டோம்னா அதே சரி. இப்படி தாங்க நான் சாரி கட்டுறேன். 2 பின்னு தான், 2 பின்னு தான். மேலே ஒரு பின்னு, கீழே ஒரு பின். இது ப்ளவுஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பார்த்தீங்களா, இங்கெல்லாம் பின்னுலாம் நான் குத்த மாட்டேன். இதெல்லாம் பின்னுலாம் குத்தவே மாட்டேன். அவ்வளோதான். எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் சாரீ வந்து காட்டன் சாரீ கட்டும்போது நான் உங்களுக்கு அந்த காட்டன் சாரீ எப்படி அப்படின்னு, இது சேம் தான், மெத்தட் தான். என்ன அதில் மடிப்பு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இதில் கொஞ்சம் ஈஸி. அவ்வளோதான். இப்படி தான் நான் சாரீ கட்டுவேன். நல்லா இருக்கா? பின்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி கூட ஏற்றி குத்திக்கலாம். இது சுடிதாருங்கிறனால இங்கே இருக்குது, இங்கே குத்திக்கலாம். நிறைய பேர் வந்து இங்கே எனக்குள்ளே அந்த இதை எடுத்து அப்புறம் இந்த இதெல்லாம் இப்படி வச்சு ஒரு பின் குத்துவீங்க, நான் பார்த்துருக்கேன். நானும் ஒரு காலத்தில் குத்துனேன். பட் அது நல்லா இல்லைங்கிறது அப்புறம் தான். இங்கே வச்சு இப்படி குத்துவீங்க, அப்படி குத்தாதீங்க.
இந்த இருக்குல்ல, இது உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே வருது இல்லையா, இங்கே வரக்கூடாது அப்படின்னா உள்ள கை கொடுத்து இங்கே ஒரு பின் குத்திட்டீங்க அப்படின்னா இங்கே வராது. இது வந்து ப்ளவுஸோடு இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ சுடிதாரில் கட்டினால கொஞ்சம் இவ்வளோ டிஃப்ரெண்ட். மற்றபடி நான் சாரீ இப்படி தான் கட்டுவேன். நான் எப்படி கட்டியிருக்கேன், நீங்களும் இந்த மாதிரி தான் சாரீ கட்டுவீங்களா? நான் கட்டிக்கிறது நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னுடைய பட்டாம்பூச்சி சேனல். நிறைய வீடியோஸ் இனிமேல் அடுத்தடுத்து வரும். அடுத்து நான் என்ன விளாக் போடலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே நான் விளாக் போடுறேன். நிறைய பேர் வேறு மாதிரிலாம் பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் வீடியோ போட மாட்டேன். கரெக்டாக அக்கா இதுக்கு வீடியோ போடுங்க, இது வேணும்னு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுவேன். ஓகே, பை.